உங்க பேர் என்னம்மா? ஜெயஸ்ரீ. எந்த ஊர்மா நீங்க? கும்பகோணம். கும்பகோணம். கை தட்டுங்க ரெடி. உங்க அப்பாங்க? எங்க அப்பா அபுதாபி இருக்காரு. அப்பா அபுதாபிலையா? ஆமா. சரி, உங்க அப்பா அபுதாபில என்ன பண்றாரு? மெசேஜ் எல்லாம் ஒர்க் பண்றாரு. மெசேஜா? என்ன மெசேஜ்னா என்ன வேலைமா? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல மெசேஜ் அனுப்புறதா? வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ் பூரா உங்க அப்பா தான் அனுப்பிடுறதா? பாருங்களேன், வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜ் பூரா உங்க அப்பா தான் அனுப்பி விட்டுருக்காரு உள்ளாரம். கொண்டையெல்லாம் அங்கதான் இருக்குமா? ஏ ஆத்தா, 60 அடி கூந்தல் அப்படியே களைச்சு விட்டுருக்கீங்க. அண்ணாச்சி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது சொல்லவா? உனக்கு ஒரு ஆசை இருக்கா? பாப்பாக்கு ஒரு ஆசை இருக்காம அது என்னன்னு கேப்போம். சொல்லுமா. இந்த பக்கம் அனுஷ்கா, இந்த பக்கம் தமன்னா, நடுவுல நீங்க 2A பண்ணும், நாங்க எல்லாரும் பார்க்கணும், அதான் எங்களோட ஆசை. பாதி பேருக்கு ஒரே புகையா போகுது. என்ன என்ன பாட்டுக்குமா நான் ஆடணும்? உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம். உன்னை பார்த்த நேரம். அது பாட்டா? கும்பகோணம் தானே உனக்கு சொந்த ஊரு? கும்பகோணத்துல தானே உங்க வீடு இருக்கு? கும்பகோணத்துல தானே நீ படிக்கிற? அது என்ன ஸ்கூல் பேரு? கேப்டன் நியூ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். அந்த ஸ்கூல் தானே படிக்கிற நீ? பாப்பா, இவன் நல்லா படிப்பானா இல்ல இவங்க அண்ணன் நல்லா படிப்பானான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சோதனை ஓட்டம் போயிட்டு இருக்கு. ஆமா, இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? இவங்கிட்ட என்ன கேள்வி நம்ம கேட்கலாம்? ஒரு நல்ல கேள்வி யோசிச்சு சொல்ல. இதுகிட்ட கேட்பீங்களா? இதுகிட்ட கேப்பமா? இதுகிட்ட ஒண்ணு கேப்பமா? சரிம்மா, பிரியாணி எப்படி செய்யணும் நீ சொல்ல. குண்டான வச்சு எண்ணெயை ஊத்தணும். குண்டான கொண்டு இப்படி இதுக்குள்ளே வைப்பாங்க? குண்டான வச்சுட்டு எண்ணெயை ஊத்தணும். சரி, அது அவருடைய மேனரிசம் போல் இருக்கு, விட்டுருவோம். ஆரம்பிமா. எண்ணெயை ஊத்திட்டு நெய் ஊத்தணும். ஒரு குண்டான வைங்க, குண்டான வச்சுட்டு அதுக்குள்ள நெய்ய ஊத்துக்கங்க. ஊத்தியாச்சுமா? ஊத்திட்டு காய்கறி போடணும். காய்கறியா? ஆமா. பிரியாணிக்குள்ளயா? ஆமா. என்ன காய் போடணும்? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நன்றாக வதக்கவும். கை தட்டுங்க. உனக்கு வந்து உப்புமா செய்யறது எப்படின்னு கேட்பேன், இரு, அவசரப்படாது. இப்ப பிரியாணி நல்லா வரணும்னா யார்கிட்ட ஐடியா கேட்கலாம்? அந்த பாப்பாட்ட கேட்கலாமா? ராசினி, நீயாவது மண்டைய சொரியாம சொல்லுமா. சொல்லுமா. நான் என்னை விட எங்க அம்மா நல்லா செய்வாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, காய்கறி போட்டு என்ன வதக்கணும்? காய்கறி இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதுல கறியை போட்டுட்டு மசாலா தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு போட்டு கறியை போட்டு எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா பிரியாணி அரிசியை போட்டுட்டு இறக்கிட்டு எலுமிச்சம்பழம் போடணும். அவ்வளவுதான். யாருக்கு எலுமிச்சம்பழம் தேய்க்கணும்? பாப்பா, உனக்கு திருக்குறள் தெரியுமா? ஒரு திருக்குறள் சொல்லுமா. தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திலா தோன்றரின் தோன்றாமை நன்று. கை தட்டுங்க பாப்பாக்குறாட்டி. இதுக்கு என்னமா அர்த்தம்? பிறந்தாக்கா நல்ல பெரியோடு இருக்கணும், இல்லட்டா பிறக்காமலே இருக்கிறது நல்லது. எப்படி? கை தட்டுங்கயா, சூப்பர், வெரி குட். ஆமா, இப்போ நீ ஸ்கூலுக்கு லேட்டா போற, 9 மணிக்கு போக வேண்டிய பாப்பா, நீ 9:30 மணிக்கு போற. அப்போ அந்த அந்த குட் மிஸ் என்னமா பண்ணுவாங்க? ஹோம்வொர்க் நோட் வைக்க சொல்லுவாங்க. டேபிள் ஆக்கி சொல்லுவாங்களா? நீ ஹோம்வொர்க் நோட்டை பைக்கில் கையை விடுற, ஹோம்வொர்க் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மறந்தாப்புல. டீச்சர் மிஸ், நான் ஹோம்வொர்க் நோட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்றேன். எடுத்துட்டு வந்துடுவேன். என்னையா நடக்குது பின்னால? நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா எடுத்து நீ கையில போட்டு விட்டு. என்ன நினைச்சிட்டு வந்திருக்க? இவன் கோட்டு சுட்டு போட்டு வரும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்கேனே. நான் இருக்க வேலை நீங்க மட்டும் தான் இருக்குமா?